ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகிநந்தனாய ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. அதாவது இந்த காலம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம வீணாக போனதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். ஆனாலும் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை, மோட்டிவேஷன், நல்ல பெருமாளுடைய கதைகள், அவருடைய பெருமைகளை பார்க்கறதுக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நாம் செலவாக்குவதில்லை. 24 மணி நேரத்தில் அதை நீங்கள் செலவாக்கி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் நடக்கும். நானும் எவ்வளவோ போராடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு போராடி தான் நான் இதை செய்கிறேன். அது இறையருள் குரு அருள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இது எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் கிடச்சிச்சு, அதனால் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது குருப்பெயர்ச்சியில் குறிப்பிடும் குரு என்பவர் யார்? தட்சிணாமூர்த்தி எனும் குரு யார்? 2 பேரும் தனித்தனி என்றால் ஜோதிடர்கள் ஏன் குருப்பெயர்ச்சி பதிவுகளை தட்சிணாமூர்த்தியின் படத்தை பயன்படுத்துகின்றன? இது எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. குரு பயிற்சி அப்போ தட்சிணாமூர்த்திக்கு விளக்க போடுறதா இல்லை குரு பகவானுக்கு விளக்க போடுறதான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எனக்கு ஒரு விடை கிடச்சிச்சு. அந்த விடையை உங்களுக்கு சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்டு இதை சொல்கிறோம். எனக்கும் அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியானவர்களாம் 2 பேரும் ஒன்று கிடையாது. தட்சிணாமூர்த்தி என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபம். அவர் ஞான குரு ஆவார். ஆனால் குரு பகவான் என்பது நமக்கு தெரியும், நவகிரகத்தில் ஒருவர் ஆவார். அந்த கோளுக்கு மற்றொரு கோள்களின் மீது ஈர்ப்பு ஆதிக்கம், அதாவது ஈர்ப்பு ஆதிக்கம். குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும்னு சொல்லுவாங்க. நன்மை தீமைகளை ஜோதிட சாஸ்திரப்படி அறிந்து கொள்ளலாம். குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்வோம். என்னன்னு பார்த்தோன்னா, குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தவறாத செய்யுங்கள். ஏன்னா குரு பகவானின் நல்லருளை நாம் பெறுவதற்கு என்ன செய்கிறோம்? குரு பயிற்சி காலத்தில் யாரையும் பணிவது நவகிரக குருவையா அல்லது ஞான குருவையா? ஞான குருன்னா இவர் தட்சிணாமூர்த்தி. சமீப காலமாக கோயிலில் போய் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நிறைய யார் பக்தர்கள் கூட்டம் நிறைய அதிகரித்து வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகிழ்ச்சி தான் இருந்தாலும் அவர்கள் 99% பேர் குருவுக்கு பரிகாரம் செய்வதற்காகத்தான் வருவார்கள். அதே நேரத்தில் நவகிரகங்களின் ஒருவரான குரு பகவானை வழிபடுவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. எல்லாருமே குரு பயிற்சினா தட்சிணாமூர்த்திக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் நவகிரகங்களோட பரிகாரம் செய்கிறது ரொம்ப கம்மி. குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்வது சரிதானா? இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தட்சிணாமூர்த்தி என்பவர் தட்சிணன்னா என்ன? தெற்கு முக கடவுள் என்றும், அதாவது தெற்கு நோக்கி வீற்றிருப்பவர், அது நமக்கு தெரியும். நவகிரகங்களில் ஒருவரான வியாழ குரு பகவானின் திசை வடக்கு. பார்த்துக்கங்க, திசையின் அடிப்படையிலே இருவருக்கும் வேறுபடுகிறது அல்லவா? அதே போல்தான் வியாழனுக்கு உரிய நிறம் மஞ்சள், அதாவது குரு பகவானுக்கு. இவருக்கு உரிய தானியம் கொண்டைக்கடலை. அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு வெண்ணிற ஆடை, அவருக்கு கூட மஞ்சள் உடுத்துவாங்க. மஞ்சள் ஆடையும் வெண்ணிற ஆடை தான் அவருக்கு உடுத்திருப்பாங்களாம். அதாவது உண்மை நிலை இவ்வாறு இருக்க, வியாழனுக்கு பரிகாரம் செய்ய நினைப்பவர்கள் ஞானகுருவாய் அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டைக்கடலை மாலைகளும் சாற்றுகிறார்கள். இது தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு தொல்லை கொடுப்பது போல் அமைகிறது. கரெக்டான ஒரு வார்த்தை. அப்போல்லாம் நாங்கள்லாம் எங்கள் பசங்க காலத்துலலாம் அந்த தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுறப்பெல்லாம் வெள்ளை நிற ஆடை தான். இப்போ பார்த்தோன்னா அவர் குரு பகவான்ட்டு அவருக்கு போய் இதை சாத்துறாங்க. ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவர்களுக்கு கிழமை முக்கியம் இல்லையா? தட்சிணாமூர்த்திக்கு வழிபடும்போது கிழமை முக்கியமே இல்லை. வியாழன் என்று தான் வழிபட வேண்டும் என்ற அவசியமும் அவருக்கு இல்லையா? தெளிவாக சொல்லணும்னு பார்த்தங்கன்னா, வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சிவபெருமான் ஞானத்தை போதிக்கும் குருவாக சனாகதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களில் பொருளை உபதேசிக்கும் திருவுருவமே தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தில் கீழ் அமர்ந்திருப்பவர். இவர் காட்சியளிக்கிறார். இவர் ஆதிகுரு அல்லது ஞானகுரு என்று போற்றப்படும் நேரத்தில் தேவர்களின் சபையில் ஆச்சாரியனாக, தேவர்களுக்கு ஆசிரியராக பணி செய்பவர் வியாழன் என்று அழைக்கப்படும். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேஷா கிரகதோஷமின்றி கடாட்சியம் தருவாயாக. பிரகஸ்பதி என அழைக்கப்படும் பிரகஸ்பதி ஆசிரியர் தொழில் செய்வதால் இவரை குரு என்று அழைக்கின்றார்கள்.
ஞானகுரு வேறு நவகிரக குரு வேறு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வியாழ பகவானுக்கு உரிய அதிதேவதை மருத்துவந்தன் என்றும் பிரத்யதி தேவதை பிரம்மா என்றும் தெளிவாக சொல்கிறது வேதம். எந்த விதத்திலும் தட்சிணாமூர்த்தியோடு வியாழ பகவானை அதாவது குரு பகவானை சம்பந்தப்படுத்தி வேதத்திலோ புராணங்களிலோ சொல்லப்படவில்லை. இந்த நிலையில் வியாழனுக்கு உரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போது அது ஏன் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம்? நாம் வழிபாட்டு முறையை அறிந்து கொள்ளாததே. இறைவனிட்ட பணியை செய்பவர்களே நவகிரகங்கள். கரெக்டா? நவகிரகம்னு என்ன? 9 கோள்கள். அது இறைவன் கொடுக்குற பணியை அது செய்யுதான். அதாவது 9 கோள்களும் ஒவ்வொரு காரகத்துவம்னு ஒன்று உண்டு. அதற்கு ஒரு தத்துவமும் உண்டு. இவர்களில் சுப கிரகமாகவும் வேண்டுகின்ற நன்மை செய்பவராகவும் விளங்குபவர் வியாழ குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. ஜென்மராசியை குரு பார்த்தால் நினைத்தால் எல்லா சகல காரியங்களும் கைகூடும் என்று சொல்வார்கள். நாம் ஆனந்தமாய் வாழ்ந்திட தேவையான அனைத்து சுகங்களையும் அருள்பவர் யாரு? குரு பகவான். குரு பலம் இருந்தால் திருமணம் நடைபெறும். குருவின் அனுகிரகம் இருந்தால் பிள்ளை பேரு கட்டும். திருமணத்தடை நீங்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். இப்படியே நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வாறு பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் இந்த குரு பெயர்ச்சி நாளிலும் இனிவரும் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் வடக்கு நோக்கி அல்பாலிக்கும் வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிறம் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அனுபவித்து வழிபடலாம். கொண்டைக்கடலை சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். அதே நேரத்தில் ஞான மார்க்கத்தை நாடும் அன்பர்கள், ஞான மார்க்கத்திலாம் நல்லா படித்து முடிச்சிட்டோம். இப்போ நான்லாம் என் பையனுக்கு ஞான மார்க்கத்தெல்லாம் இன்னும் நமக்கு அறிவிப்பை நான் வேதாத்ரி மகரிஷியில் இருக்கிறேன்னா எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, இன்னும் ஞானத்தை கொடு அப்படின்னு நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். வியாழக்கிழமை தான் என்றுமில்லை, எல்லா நாள்களிலும் தட்சிணாமூர்த்தியை தாராளமாக டெய்லி கூட வழிபடலாம். அவர் ஏன்னா சிறந்த ஞானகுரு, சிவனுக்கே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். மனம் சஞ்சலத்திற்கு உள்ளாகும். எந்த நேரத்திலும் தட்சிணாமூர்த்தியினுடைய சந்நிதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து நாம் தானத்தில் ஈடுபட்டால் நம் குழப்பங்கள் எல்லாம் அகன்று மனம் தெளிவாகும். ஞான குரு வேறு நவகிரக குரு வேறு என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். இனிமேட்டு வியாழக்கிழமை மட்டும் குரு பகவானுக்கு செய்யுங்க, மற்ற நாளில் எந்த நாள் வேணாலும் தட்சிணாமூர்த்திக்கு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. யாருமே இதுக்கு இந்த டவுட்டு சொன்னதே இல்லைம்மா. எனக்கு தெரிஞ்சோடனே இது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பியிருக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே